வந்துடுது, விரசல் வந்துடுது. தினந்தோறும் நீங்க தானே போட்டுட்டு இருக்கீங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும். நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க, அங்க போய் என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க, எங்களை தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவுக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுறாங்க, அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதுல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்கு. இந்த பல நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம், அவர்களும் தெரியும். ஆனா எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ, அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லி அம்சா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்ப திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிடுச்சு, அண்ணா திமுக அலுவலகம் இல்லை. அது மட்டும் இல்ல, திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க. எந்த படத்தில் நடிச்சாங்களோ தெரியல, கதாநாயகிக்க. நாளில் ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல. நான் தான் நிறைய சொன்னேன், இவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை தயாரித்துக்குள்ள திருமதி கனிமொழி தான் தயாரித்து கொடுத்தாங்க. ஏன் நிறைவேற்றல? இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல. நேற்றைய தினம் கூட ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணி கைது பண்ற நிலைக்கு போயிட்டாங்க. நீங்க போய் மக்களை சந்திக்க முடியல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல.